இந்திய தேசிய காங்கிரசினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர், எதிர்கட்சி தலைவர், பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன், எங்களுடைய அண்ணன் செல்வ பெருந்தவர்கள், உங்களுடைய நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றார்கள். சென்னை கலாநிதி மாறன் அவர்களுக்கு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார்கள். அவருக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார்கள். இந்திய தேசிய காங்கிரசினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர், எதிர்கட்சி தலைவர், பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன், எங்களுடைய அண்ணன் செல்வ பெருந்தவர்கள், உங்களுடைய நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றார்கள். சென்னை கலாநிதி மாறன் அவர்களுக்கு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார்கள். அவருக்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார்கள். இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக வடசென்னையில் இரண்டாவது முறை பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் வடசென்னையின் குரலும் தமிழ்நாட்டின் குரலும் ஒலிக்கப் போகின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில வாக்களியுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தியின் சார்பாக, இந்தியா கூட்டணி சார்பாக இங்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றோம். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சென்னை மண்டலம் என்று இருக்கிறது. சென்னையில வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளுவர் தொகுதி, திருப்பெரும்புதூர் தொகுதி, காஞ்சிபுரம் தொகுதி, 6 தொகுதியும் சென்னை மண்டலம். ஆனால் 6 தொகுதிகளில மருத்துவராக இருக்கிற ஒரே வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள். அவர் நோயாளிகளின் நாடு நரம்பை மட்டும் பிடித்து பார்ப்பதில்லை, சமூகத்தில் உள்ள பிரச்சனையை பிடித்து பார்க்கின்ற ஒரு மாபெரும் அபார வேட்பாளர், அபூர்வ வேட்பாளர். இந்த ரேர் அண்ட் ரேர் கேண்டிடேட் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய வடசென்னை ஒரு அறிவுபூர்வமான மக்களை நேசிக்கின்ற வேட்பாளரை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அவர் 6-7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெருவாரியான வெற்றியை அவர் பெறுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வந்திருக்கிறது. கடந்த தேர்தலை விட 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார். என்ன காரணம் என்றால், 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்ற முடியவில்லை. மக்களிடம் எதை பேசினால் பித்தம் தெளியும் என்று அவருக்கு புரியவில்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி சொன்ன வாக்குறுதியை 2 ஆண்டுகளில் 80 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி இருக்கிறோம்.